அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, என் கேள்வி, இறந்துவிட்ட ஒருவர் திரும்ப உலகத்திற்கு ஆவியாக வர முடியுமா? பாத்தியா ஓதாவிட்டால் ஆவியாக வருவார்களா என்று சிலர் பொய் பெருசாக சொன்னார்கள். இது உண்மையா? இப்ப சொன்னவர்களுக்கும் நம்புகின்றவர்களுக்கும் மறுமையில் அல்லாஹ் தரும் தண்டனை என்ன? விரிவான விளக்கம் தரும். பாத்தீங்களா என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் ஆணோ பெண்ணோ, இறந்தவங்க இந்த உலகத்துக்கு மறுபடி ஆவியாக வர இயலுமா? இதுதான் கேள்வி. இப்ப ஆவியா வர இயலுமா இயலாதா என்று சொன்னால் அதை நம்ம எப்படி முடிவு செய்யறது? திருமறை குர்ஆனை புரட்டி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்களை புரட்டி பார்க்கணும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அந்த கடைசி கட்டத்தை நிர்ணயிக்கும் பொழுது அவன் சொல்லுவானா, கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னைய கொஞ்சம் திரும்ப அனுப்புவேன் அப்படின்னு அவன் கேட்பானா. அல்லாஹ் என்ன சொல்லுவானா, திரும்ப அனுப்ப முடியாது, கல்லா நடக்கவே நடக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். வமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், திரும்ப எழுப்பப்படுகிற காலம் வரைக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய திரை போடப்பட்டுவிடும், தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டுவிடும். ஒருத்தன் மௌத்தா போறான்னு சொன்னா அவன் என்ன செய்வானா, யாரெல்லாம் நான் தெரியாம பண்ணிவிட்டேன், இப்ப எல்லாத்தையும் நான் விளங்கிக்கிட்டேன், இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடு, நான் போய் நல்ல அமல்லாம் செஞ்சு நல்ல மனுஷனா திரும்பி வர்றேன் பானா. அல்லாஹ் என்ன பண்ணுவான், நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தடுப்பு சுவரை அல்லாஹ் போட்டு விடுவான். அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது, இறந்து போனவங்க வர இயலாதுன்னு சொல்லிருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக நமக்கு சொல்கிறார்கள், ஒரு மனிதனை கபர்ல கொண்டு அடக்கம் செய்யப்பட்ட உடனே அந்த காலடி ஓசை மறைகிறதுக்குள்ள வானவர்கள் வந்துருவாங்க கேள்வி கேட்பதற்காக வேண்டி. உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யாரு, நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் என்ன என்றெல்லாம் கேட்பார்கள். நல்லடியார்களாக இருந்தால், இந்த உலகத்தில் நல்லடியார வாழ்ந்து இருந்தால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்திருந்தால் அந்த கேள்விக்கு பதில் தானாவே வந்துரும், கரெக்டா வந்துரும். பெரிய ரிஸ்க் எடுத்து யாவப்படுத்த வேண்டிய தேவையில்லை. யாரு ஒழுங்கா நடக்கல அவர் என்ன செய்வாரு, ஹா ஹா லா திரும்பாரு, ஐயோ எனக்கு தெரியலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க, ஐயோ எனக்கு தெரியலையேன்னு சொல்லிடுவார், பதில் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா, நல்லவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், வானவர்கள் கட்டளையிடுவார்கள், நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உரிய அந்த இதெல்லாம் காட்டப்படும். நல்லவங்களுக்கு என்ன காட்டப்படும்னா, நாளைக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம், அந்த மாளிகை, அவருக்கு கிடைக்கக்கூடிய தோட்டந்துறவுகள், திண்டுகள், ஆடைகள், தலையணைகள், குடிக்கக்கூடிய பானங்கள், நகை நட்டுகள் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து காட்டுவான். இதை காட்டினவன அவர் தெரிஞ்சுக்கிறாரு, நம்ம தேறிட்டோம், பாஸ் ஆயிட்டோம். உடனே அவர் இந்த மலக்கிட்ட கேட்பாரு, இவ்வளவு பெரிய பரீட்சையில் நான் ஜெயிச்சிட்டேனே, ஒரே ஒரு சான்ஸ் தாங்க, எங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துடுறேன், அர்ஜுவியில அகலி, என் வீட்டுல போய் நான் சொல்லிட்டு வர்றேன்னு கேட்பாரு. எதை கேட்கிறேங்கிறாரு, அதாவது பரீட்சையில கபரோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என் பொண்டாட்டிலாம் கவலைப்பட்டு இருப்பாங்க, அல்லது என் புருஷன் கவலைப்பட்டு இருப்பாரு, எங்க அம்மா கவலையா இருப்பாங்க, எங்க அத்தா கவலையா இருப்பாங்க, நான் போய் சொன்னேன்னு சொன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க, ஒரே ஒரு சான்ஸ் தாங்க, போய் உடனே முடியாந்துடுறேன் அப்படின்னு அவர் கேட்பாராம். அப்ப மலக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, நம்க நவமத்தில் அரூஸ், முடியாது, இப்படி கேட்டுட்டே இருப்ப நீ, அதனால தூங்கு. எப்படி தூங்கணும், புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு, புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு. புது மாப்பிள்ள எந்திரிச்சிருவாரு, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிருவாரு. நீ எவ்வளவு நாளைக்கு தூங்கணும்னு கேட்டா, இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு, அது கியாமத் வர வரைக்கும். அவரை தூங்க போடுறது எப்படிப்பட்ட தூக்கம், புது மாப்பிள்ள மாதிரி தூக்கம்னு அர்த்தம் விளங்குதா? புது மாப்பிள்ள தூக்கத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அசந்து தூங்குறது. நல்ல விடிய விடிய முடிச்சிருந்து தூங்குவான் பாருங்க, யாராலும் எழுப்ப இயலாது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் உதாரணத்தை சொல்றாங்க, நமக்கு நவமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ள மாதிரி தூங்கினா என்ன அர்த்தம், என்ன நடக்குதுன்னு தெரியாம அசந்து தூங்குறது. புது மாப்பிள்ள தூக்கத்துக்கு இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம், கலர் கலரா கனவு வரும் புது மாப்பிள்ளைக்கு, அப்படி கூட வச்சுக்கலாம். அவர் சந்தோஷத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டு லயித்து போய் லயித்து தூங்குறது, அசந்து தூங்குறது. அப்படி தூங்கு, எவ்வளவு நாளைக்கு தூங்குறதா, திரும்ப அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும் தூங்கு. இதுல என்ன விளங்குதுங்க,
ஒரு நல்ல மனுஷனா கபர்ல கொண்டே வச்சோம்னா வச்சவன தூங்குறாரு, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறார். எது வரைக்கும் தூங்குவாரு? கியாமத் நாள் வரைக்கும் தூங்குவார். எப்படி வருவார்? இப்ப எப்படி வருவார்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க அவர் தூங்குறாருன்னு சொல்லி. எவ்வளவு நாளைக்கு தூங்குறாரு? உலகம் அழிக்கப்பட்டு திரும்ப எழுப்பப்படுமே அது வரைக்கும் தூங்குறார். அப்ப வரவே இயலாது. அது கூட ஏன் தூங்க வைக்கப்பட்டாரு? வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுனால. எதனால அவருக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான்? இந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு, ஒரேடி ஆளை தூங்க போடு. அப்ப இதுல என்ன விளங்குது என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனுடைய உயிரை மாணவர்கள் கைப்பற்றி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க இங்க வர இயலாது, அவங்களுடைய ஆவி இங்க வராது. கெட்டவனா இருந்தான்னு வைங்க, அவனாச்சும் வருவானா? நல்லவன் இப்படி. கெட்டவனா இருந்தான்னு வைங்க, அவங்க இது என்ன? அவன் என்ன செய்வாங்களாம்? கேள்வி கேட்டு இதோட நிறுத்திக்கிறாம அவன் செஞ்ச தப்புகளை எல்லாம் கையில வச்சிருப்பாங்களாம் பட்டியல். மாணவர்கள், நீ இதை செஞ்சியா இந்த அதுக்கு அடி வாங்கிக்க, அதை செஞ்சியா அதுக்கு வாங்கிக்கா, இது செஞ்சு அதுக்கு இந்த குத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவன் லைஃப்ல அவன் வாழ்நாள்ல என்னென்னவெல்லாம் செய்தானோ அவ்வளவையும் சொல்லி 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 அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் கியாமத் நாள் வரைக்கும். அப்ப கெட்டவன் கியாமத் நாள் வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறான், நல்லவன் கியாமத் நாள் வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கிறான். இத சொல்றது நான் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொல்லல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தன் வரமா நல்லவன் வரையலாதுன்னு சொல்லிவிட்டாங்க, கெட்டவன் வரையலாதுன்னு சொன்னா எப்படி வருவாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் இன்னொரு இடத்துல, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கலா அலைஹில் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலி முஸம்மா. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உயிர்களை ரெண்டு நேரங்களில் கைப்பற்றிக் கொள்கிறான். ஒன்னு நம்ம தூங்கும் பொழுது, இன்னொன்னு நமக்கு மௌத் வரும் பொழுது. தூங்கும் போது கைப்பற்றுதான் பாருங்க, அது ஃபுல்லா கைப்பற்றுறது இல்ல, பாதி அளவு கைப்பற்றிக்கிறான். தூக்கத்துல உயிர் போயிருதா இல்லையா? எதை கைப்பற்றிக்கிறான்? தூங்கும் போது நம்ம சிந்திக்க முடியாது, தூங்கும் போது ஒருத்தன் சொல்றதை பேச கேட்க முடியாது, தூங்கும் போது எழுத முடியாது, தூங்கும் போது பெரும்பாலான இயக்கங்கள் அடிபட்டு போய் விடுகிறது, மூளை பிரெயின் மௌத்தா போய் விடுகிறது. அதே நேரத்தில் டோட்டலா சாவறது இல்ல, எறும்பு கடிச்சா டக்குன்னு தட்டிக்கிறோம், அப்ப பாதி உயிர் இருக்கு, பாதி உயிர் போயிடுச்சு. இது ஒரு வகையானது. இன்னொரு வகை என்ன? மூத்தா போனால் உயிரை கைப்பற்றுறது. இந்த கைப்பற்றின உயிரை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், எந்த உயிர்களுக்கு மௌத் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டானோ அதை தன் கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான். எடுத்துக்கிட்டு போன உயிர் யாருடைய கண்ட்ரோல்? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. எப்படிங்க தப்பிச்சிங்க வரும்? இது ஏன் இந்த கதை வந்தது என்று சொன்னால், சில சமூக விரோதிகளும் மார்க்கத்தை வைத்து வயிற்று பிழைப்பு நடத்தக்கூடியவர்களும் அவங்க பார்த்தாங்க, தாங்கள் சம்பாதிப்பதற்கு இதை பயன்படுத்த இயலுமா? எப்படி சம்பாதிக்கிறது? ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரா, மூத்தா போன ஆளை வச்சு நான் சம்பாதிக்கிறேன், என்ன செய்யணும்? நீங்க இந்த பாத்தியா ஓதணும், 3 ஓதணும், 7 ஓதணும், 40 ஓதணும், வருஷ பாத்தியா ஓதணும், வகையா பண்டங்கள் பணியாரங்கள்லாம் செஞ்சு வைக்கணும், எங்களுக்கு காசு தரணும். இதெல்லாம் செய்யலன்னா அவர் ஆவியா அலைவாரு. சில்லறைக்காக சொன்னது. ஆவியா அலைவார் எதுக்கு சொன்னது? சில்லறைக்கு சொன்னார். இஸ்லாத்தில் ஆவியாவன அலைய முடியாது. இந்த உலமாக்களுக்கு மார்க்க அறிஞர்களுக்கு நல்லாவே தெரியும். இது குர்ஆன்ல உள்ளதான புதிய நாங்கள கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணியா சொல்றோம். அவங்க எதை குர்ஆன் என்று சொல்லுகிறார்களோ அந்த குர்ஆன் தான் நம்ம குர்ஆன். அதுலதான் இது இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த பிழைப்பு நடத்துவதற்கு உங்களை பயங்காட்டணும், பயங்காட்டி அச்சுறுத்தி ஆவியா அலைவார்னா நம்ம என்ன செய்வோம்? செலவழிக்க தயாரா இருப்போம். அதுக்காக செய்யறாங்களே தவிர கண்டிப்பா எந்த மனுஷனும் மௌத்தா போன பிறகு ஆவியாகவும் ஆணோ பெண்ணோ தற்கொலை செஞ்சவனோ சாதாரணமா செத்தவனோ அநியாயமா கொல்லப்பட்டவனோ சின்ன வயசுல செத்து போனவனோ ஆக்சிடென்ட்ல செத்தவனோ 95 வயசுல செத்து போனவனோ எவனுடைய ஆவியும் இங்கே வர முடியாது, உலகத்துக்கு திரும்பி வர இயலாது. இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுடைய ஆவி இங்க திரும்பி வரலாம் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆவி இருக்க அது திரும்பி வந்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னலில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்தி யுபல்லிகூன அன் உம்மத்தி ஸலாம். அல்லாஹ்வுக்கு என்றே சில வானவர்களை நியமித்து வைத்திருக்கிறான். என் உம்மத்துமார்கள் சொல்லுகிற சலாமை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள்.
அர்த்தம் என்ன விளங்குதா? அவங்க வரகான்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு இதை சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க எனக்கு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு அத்தஹியாத்துல சலாம் சொல்றீங்க, அது எப்படி எனக்கு கேட்காது, பிறகு ஏன் சொல்றீங்க? நீங்க சொல்வத அந்த மலக்கு கேட்டுக்கிட்டு வந்து எனக்கு சொல்லுவார்னு சொன்னாங்களே தவிர நான் வந்து கேட்குவேன்னு சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாம் சொல்லுகிற சலாமை கேட்பதற்கு வரமாட்டார்கள் என்று சொன்னால் மத்தவன்லாம் இப்படி வர இயலு? வரவே இயலாது. அதனாலதான் பேய் பிசாசு பொய்ங்கிறோம். பேய் அவர் ஆவி தானே பேய்ங்கிறீங்க. ஒரு மனுஷனுடைய ஆவி வந்து மேல ஆடுதுங்கிறீங்களே, நம்ம ஆபீஸ்ல வந்து பாருங்க, ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 2 கேஸ் அனுப்புறாங்க. என்ன கேஸ்? அந்த பேய் பிடிச்சிருச்சு, இந்த பேய் பிடிச்சிருச்சு, 8 பேய் வந்து ஏறினாலும் 9 பேய் ஏறினாலும் ஆம்பளை பொம்பளைன்னு வருது. எல்லாத்தையுமே நாங்க கரெக்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். கவுன்சிலிங் கொடுத்து நம்ம ஆபீஸ் தலைமையகத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா திடீர்னு வந்துடக்கூடாது. எங்களுடைய நேரம் எங்களுக்கு, நாங்கள் ஊர்ல இருக்கணும், இன்னைக்கு போனா காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும், நாங்கள் வெளியூர்ல சுத்திக்கிட்டு இருப்போம். போன் பண்ணி தபால் மூலம் உறுதி செய்து கொண்டு இந்த மாதிரி பேய் பிசாசு மெண்டல்கள் இருந்தார்களே ஆனால் எங்கள்கிட்ட அனுப்பி வைத்தீர்களே ஆனால், மனநோயா இருந்தால் லேசானதா இருந்தால் நாங்களே சரி பண்ணுவோம். ரொம்ப முத்தி போய் மெடிசன் எடுத்து அல்லது வந்து எலக்ட்ரிக் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து அது மாதிரி செஞ்சாதான் குணமாகிறதா இருந்தால் அதற்குரியவர்களை நாங்கள் பரிந்துரை செய்து சரி பண்ணி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால பேய் பிசாசுங்கிறது ஒண்ணு கிடையாது, இறந்து போன ஆவி வராது. இப்படி நம்புவார்களேயானால் அவர்கள் குர்ஆனை மறுத்தவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை மறுத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன தண்டனை கூட இந்த பாப்பா கேட்டுச்சு. என்ன தண்டனை? என்ன தண்டனை? வமன் ஆரல் அன் ذிக்ரி, யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறானோ, அறிவுரை என்றால் குர்ஆன் தான், யார் புறக்கணிக்கிறானோ ஃபைன்ன லஹு மஈஷத்தல் லன்கா, அவனுக்கு கடும் நெருக்கடியான வாழ்க்கையை நான் ஏற்படுத்திடுவேன். அப்படி ஏற்படுத்திடுவேன். நம்ம எல்லாம் கிறுக்கனாக்கிறான்ல, ஆக்கிறான மெண்டல் ஆக்கிறானா இல்லையா? நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்தி விடுவேன். இது இந்த உலகத்துல. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத் நாள்ல குருடனா எழுப்புவேன். அல்லாஹ் இல்லங்கறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க ஆவி வராது பேய் வராதுன்னு. நீங்க நம்புனீங்கன்னா மறுமையில் எப்படி எழுப்பப்படுவீங்க? ஏன் வசனத்தை கேட்ட பிறகு அதுக்கு மாத்தமா நீ நம்புனியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வானா, வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாம நாள்ல குருட்டு பயலா எழுப்புவேன், குருடியா எழுப்புவேன். அப்ப அவன் கேட்பானா, கால ரப்பி லிமா ஹஷர்தனி ஆமா கது குந்து பசீரா, யா அல்லாஹ் நான் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு தானே எனக்கு இருந்துச்சு, என்ன எதுக்கு குருடனா எழுப்பி இருக்கிற? அல்லாஹ் என்ன சொல்லுவான், அப்படித்தான் நான் அனுப்புவேன், கதாலிக்க அப்படித்தான் எழுப்புவேன். அத்தத்துக்கு ஆயாத்தி, என்னுடைய வசனங்கள் உனக்கு சொல்லி காட்டப்பட்டுச்சு. இந்த மாதிரி மேடையில கேள்வி கேட்டியா, பதில் சொன்னாங்களா, இந்த ஆயத்தை எடுத்து காட்டினாங்களா? நசீதகா, அதை நீ அலட்சியம் செய்தாய். கதாலிக்கல் யௌம துன்சா, அதே மாதிரி இன்றைக்கு நீ மறக்கடிக்கப்படுகிறாய். அப்ப நம்ம குருடனா எழுப்பப்படணுமா? குருடனாவும் குருடியாவும் ஆசையா இருந்தால் பேய் இருக்கு நம்புங்க, பிசாசு இருக்கு நம்புங்க, செத்து போன ஆவி வரும் நம்புங்க. ஒழுங்கா எழுப்பப்பட்டு நல்ல சொர்க்கத்துக்கு போய் ஆசைப்பட்டீங்கன்னா நம்பாதீங்க. நம்பர் 2,